பாலிவுட்ல ஹிட் கொடுத்த பல திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ரீலீஸ் செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அண்மையில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சச்சின் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்குகள்ல வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாம மிகப்பெரிய ஒரு வசூலையும் ஈட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் தான் அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன படம்லாம் ரீலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வகையில முதலாவது பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித், தபு, ஐஸ்வர்யா ஆகியோர்களது நடிப்பில் உருவாகி வெளியான ஒரு திரைப்படம் கண்டுகொண்டேன் திரைப்படம் வந்துட்டு ரீலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவதாக ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியான கபாலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவதாக இயக்குனர் அட்லி அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் விஜய், நடிகை சமந்தா எல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்த ஒரு திரைப்படம், ஒரு ஃபேமஸான திரைப்படம் தெரி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதான்னு சொல்லியிருக்கிறாரு. நான்காவதாக இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் சூர்யா, ஜோதிகா அவங்களுடைய நடிப்புல வெளியான காக்க காக்க திரைப்படம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிலீஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரீரிலீஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு.